ஓகே, 4 பேருக்கு தெரியும் ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே அஜய், சொல்லுப்பா, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், அதை வச்சு நீங்க என்னென்ன விஷயம்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க சோஃபா? அஜய், சரி ஓகே, வேற யாராச்சும் சொல்லுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்? HTML, மீடியா கொரி, பூஸ்டப், இது என்ன பண்ணுன்றது 100% தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா தெரியும். HTML இது இதுக்காக, CSS கலர் அடிக்கிறதுக்கு, மீடியா கொரி, மொபைல் ரெஸ்பான்சிவ், பூஸ்டப், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை யூஸ் பண்ணா ஈஸியா வந்து இது வரைக்கும் தெரியும். கரெக்டா? அதுவே போதும். நெக்ஸ்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் இது என்ன பண்ணும்? ஆக்ஷன்ஸ் ஓகே, அது என்ன ஆக்ஷன்ஸ்னா என்னது? என்ன ஆக்ஷன் பண்றது? ஒரு பட்டன் அமைக்கி ஒரு கண்டென்ட் வர மாதிரி. ஓகே, பட்டன் அமைக்கி ஒரு கண்டென்ட் வர வைக்கிறது. ரைட். வேற? ரெஸ்பான்ஸ். ஏன்ட்ரா பாபு, ரெஸ்பான்சிவ்க்கு ஓகே, ரெஸ்பான்சிவ்க்கு யூஸ் பண்றோம். வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிருக்கோமா சோஃபார்? நம்ம யூஸ் பண்ண ஏதாவது HTML, பூட்ஸ்ட்ராப்ல பூஸ்டப் இல்லாம அதுக்கு முன்னாடி ஏதாவது யூஸ் பண்ணோம்? இது ஃபாண்ட் ஹெச்ரப்னா ஹெச்ரப்ல என்ன பண்ணுவோம்? லிங்க் கிளிக் பண்ணா போறோம். AOSன்னு ஏதோ ஒண்ணு வருது, அது என்னது AOSனா? அனிமேஷன். அனிமேஷன் ஆன் பேக். வார்த்தை வருதா? ஸ்க்ரோல். ஓகே, ஆக்ஷன்ஸ் அப்படின்றது பட்டனை கிளிக் பண்ணும் போதுன்னு கிடையாது, நீங்க மவுஸை ஓவர் பண்ணும் போது கூட நடக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஒரு 4 டியூ பாக்ஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அதான் H ஓவர் பண்ணும்போது நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன்ல, ஓகேங்களா? அதுவுமே ஒரு ஆக்ஷன்ஸ் தான். ஓகே, சோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த, ஓகே உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும், HTML, CSS இதெல்லாம் எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே யூசருக்கு ஒரு வியூவை கொடுக்குமே தவிர்த்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு இன்டராக்டிவான ஒரு விஷயத்த அதனால கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்ம் இருக்கு, கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு, ஓகேங்களா? அந்த இடத்துக்கு வந்துடும். கான்டாக்ட் ஃபார்ம்ல நேமு, உன்னுடைய இமெயிலு, போன் நம்பர், நீ என்ன மெசேஜ் சொல்ல போற, சப்மிட் பட்டனை தட்டிக்கும், இவ்வளவுதான். ஓகேவா? இது என்னன்னா இது பண்ண போது, இன்ட்ராக்ஷன் பண்ண போதுன்னா, நான் என்ன விஷயத்த சொல்ல போறேனோ அதை அந்த ஃபார்ம்ல கொடுக்க போறேன். எஸ், அதுக்கு பூஸ்டப்பே போதும். அதுக்கு எதுக்கு பட்டன் அப்படின்னா, கொடுக்கற விஷயத்த வேலிடேட் பண்ணணும். நேம்னு இருக்கும், அந்த இடத்துல போன் நம்பர் கொடுத்தா கரெக்டா? சரி கரெக்டா தானே, கால் பண்ணி கேட்டுக்க போறான், ரைட்டு. போன் நம்பர்னு இருக்கு, அந்த இடத்துல நேம கொடுத்தா கரெக்டா தப்பலாம்? எப்படி பார்த்தாலும் தப்பு. ஓகேவா? போன் நம்பர்ல நான் நேம கொடுத்தா எப்படி கால் பண்ணி கேட்கறது? நேம் இருக்கிற இடத்துல போன் நம்பர் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தப்பு கிடையாதுன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு போன் நம்பர் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு போய் வைக்கிற அப்படின்னா அது தப்பு. இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், போட்டு பக்கத்துல MAIL எல்லாம் போட்டு வச்சிருப்பான். ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நேம கொடுப்போம், நம்பரை கொடுப்போம், ஸ்பேஸ கொடுப்போம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயத்த கொடுப்போம். ஓகேவா? இது ஒரு வேலிட் ஃபார்மான்னு கேட்டா வேலிட் ஃபார்மே கிடையாது. அப்ப வேலிட் ஃபார்மை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ கரெக்ட் இல்ல, இப்ப ஒரு 46 பேர்கிட்ட இங்க இருக்கீங்க அப்படின்னா 46 பேருமே கரெக்டா அசஸ்மெண்ட் பண்றீங்கன்னா கிடையாது. 45 பேர் கரெக்டா பண்றீங்க, நீங்க இன். ஒரு ஆள் பண்ணல, அவுட். ஓகேவா? இதை ஃபில்டர் பண்றது யாரு? நான். சோ ஆக்ஷன்ஸ் யாரு பெர்ஃபார்ம் பண்றது? நான் தான் பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டும் அப்படிதான். இது ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? போர் அடிச்சா சொல்லுங்க, லைக் அப்படியே போயிடும். ஸ்கிரீனை ஷேர் பண்ணி இதான் கோடிங் அடிச்சா இங்க வரும், அது வேணும். ஓகேவா? இப்ப ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா, நீங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு சைட்டை காமிச்சிருக்கேன், HTML, CSS, JS அப்படின்னு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் செஷனுக்கு வந்தவங்களுக்கு இது தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த பொம்மை, அதுக்கப்புறம் இந்த பொம்மை, அதுக்கப்புறம் இதுவும் எதுவும் சிமிலரா தான் இருக்கு, பெருசா எதுவும் இல்லை. ஆனா இங்க சில பட்டன்ஸ் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சம் ஆக்ஷன்ஸ் நடக்குது. கிளியரா கொடுத்திருப்பாங்க. HTML உங்களுடைய வெப்சைட்டுக்கு தேவையான வெப் எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணும், CSS அதை பொசிஷனிங் பண்ணும். இந்த ரெண்டு இது இருந்துச்சுன்னா கண்ணு ஒரு கோடு மாதிரி தான் இருக்கு. இத இந்த மாதிரி வர வைக்கணும், ஒரு ஸ்கொயர் ஷேப்போ ஓவல் ஷேப்ல மாத்தி இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது செய்யும். HTML CSS உயிர் கொடுத்துருச்சு. ஆனா இது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெட்ரோல் இருக்கும். ஒரு காருக்கு எப்படி பெட்ரோல் முக்கியமோ அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்றதுக்கு, ஓகேவா, இது அண்டுனா தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்க கிளிக் பண்ணா இப்படி போகுது, இப்படி போனா இப்படி போகுது, இப்படி வருது, அப்படி வருது. சோ இதுதான் ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம். அப்படின்னா இது ஆக்டிவா இருக்கு. ஓகேவா, இதுல சம் ஆக்ஷன்ஸ் என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகேங்களா, இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். சரி, ஓகே. இப்ப HTML டிசைனிங் பர்பஸ், பூட்ஸ்ட்ராப், இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட எப்படி நம்மளுடைய சிஸ்டத்துல யூஸ் பண்ணணும்? இப்ப நார்மலா HTML கூட CSS எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி கோடிங் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கு, அதையுமே CSS மாதிரி லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாதானே ஒர்க் ஆகும். கரெக்ட் தானே? இப்ப எப்பயும் போல ஒரு ஃபோல்டர், JS என்போட ஒரு ஃபோல்டர். இதுல ஒரு ஃபைல், ஓகே, இதுல index.html. சரி, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி எழுதும்? ஸ்டைலுக்கு உங்களுக்கு சொல்லியாச்சு, HTML-க்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது சொல்லியாச்சு. சரி, இப்ப இந்த இதுக்கு நான் ஒரு ஸ்டைல் எழுத போறேன். நீங்க எக்ஸ்டர்னலாவும் எழுதலாம், இன்டர்னலா, அது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். நான் இப்போதைக்கு இன்டர்னலாவே பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு விஷயம், HTML பிளஸ் CSS ரெண்டுமே இங்க எடுத்துக்கோங்க. சரி, இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்றது, எந்த இடத்துல எழுதுறது அப்படின்னா, நீங்க எக்ஸ்டர்னல் ஃபைல், ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்கிரிப்டுக்கு, ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஸ்கிரிப்ட்
அப்படின்னு ஒரு டேக் போட்டு எழுதிக்கணும். ஓகே, அகைன் ஸ்டைலுக்கு எப்படி ஓப்பன் க்ளோஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். சரிங்களா? இங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதுலயும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப இந்த ஃபார்ம் வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது மேண்டட்டரி அப்படின்றத எப்படி அவங்களுக்கு சொல்லலாம்? யூஐ பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க ஒரு ஸ்டார் கலர் ஸ்டார் ஒன்று போடுவாங்க, ரெட்டா ஆஸ்டிக் மாதிரி ஒன்று ஸ்டார் மாதிரி ஒன்று போடுவாங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பேன் டேக் போட்டு இந்த ஸ்பேன் டேக்கு நான் கலர் வந்து கொடுத்துக்கிறேன் ரெட். ஓகே, இப்ப ஒரு யூசரா நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நேம் போட்டு ஒரு ரெட் கலர்ல போட்டுருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க நேம கொடுக்கணும் அப்படின்னு. நான் இத கொடுக்காம அந்த வேலிடேட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? இது என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? field required நேம் நேம் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் அமைதியா இருக்கணும். ஓகேவா? நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் போவாங்க. ஆனா நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அவங்க போன அடுத்த செகண்டே கத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் அவங்க பேர் எழுதி அருண் பிளஸ் 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 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு, யாருமே எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் ஒரு ஸ்டார் மட்டும் ரெட் கலர்ல போட்டா நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? இதை நான் என்ன செய்வேன்னா இந்த ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்களே அவங்களோட வேலையை தான் இந்த மாதிரி இருந்து நான் இப்ப டைரக்டா போய் கிளிக் பண்றேன், வேலிடேட் அப்படின்னு கிளிக் பண்றேன். எனக்கு இது எதுவுமே சொல்லாம எஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் ஃபார்வர்ட் டு அவர் ஒன் ஆஃப் அப்படி இப்படின்னு ஒரு மெசேஜ் போனா அது தப்பு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது மேண்டட்டரி அப்படின்னா இதை நம்ம வேலிடேட் பண்ணணும், ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃபீல்ட நீ கொடுத்தா மட்டும்தான், நீ வேலிடேட்ன்றத கொடுத்தா உனக்கு ஒரு சக்சஸ் மெசேஜ் வரும். ஓகேவா? அப்படின்னா கோடிங் எங்க எழுதணும்? அந்த பட்டன்ல தான் கோடிங் எழுதணும். ஓகேவா? பட்டன்னா ஒரு ஒரு இப்ப Facebook ஒரு ஜிமெயில் அக்கௌண்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு. இது நடாது. சரி, இப்படி இருக்கு. ஓகேவா? நான் ஜஸ்ட் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னா அது எதுவுமே கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்ல நான் அடுத்த ஃபார்முக்கு போகணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா மட்டும்தான் இது முக்கியம், இது ஆப்ஷனல். அவனே தெளிவா போட்டிருக்கான், இந்த விஷயம் முக்கியம், இது ஆப்ஷனல் போட்டிருக்கான். இப்படி கிளிக் பண்ணா அப்படின்னா அலர்ட்டே தப்பா காட்டுறாங்க, இது இங்கதான் வரணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப ரெட் கலர்ல இது வந்துருச்சு. இது என்ன செய்யறாங்க அப்படின்னா பார்டர் கட்டி இது முக்கியம், இதை எதுவுமே சொல்லவே இல்லை, XYZ அப்படின்னு கொடுத்துட்டு ஆமா சொன்ன மாதிரி அது அப்படியே போயிடுச்சு. ஓகேவா? இதை கொடுத்துட்ட உடனே அது போயிடுச்சு. அப்ப ஆக்ஷன்ஸ் எங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பட்டன்ல இந்த இடத்துல வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணு. இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணு. நீ எத்தனை டைம் அதுல போய் நின்று
பிரஸ் பண்ணாலும் அதுல இருந்து வேலைக்காக. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? சரி, இதே விஷயம் தான் நம்ம கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஏன் அதையே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதையே வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு செகண்ட் நேம் பத்தி கவலையே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தா மட்டும்தான் அவன் அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஓகேவா? இதை எப்படி பண்ணிருப்பாங்க, இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றதான் இதுக்கு மேல பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன ஈவெண்ட் அப்படின்னா இருக்கு, கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன அப்படின்னா, சிம்பிளா சொன்னா பட்டன் இருக்கு, இதை நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? பட்டன் மேல கிளிக் பண்றேன், ஆன் கிளிக். ஓகேவா? இதை நான் கிளிக் பண்றேன், இது பேரு ஆன் கிளிக். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுறேன். எந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு அலர்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இன்புட் டைப் பட்டன்ல ஆன் கிளிக் அப்படின்னு எழுது. ஓகேவா? இந்த ஆன் கிளிக்ல நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். என்னன்னா வேலிடேட் ஃபார்ம். வேலிடேட் ஃபார்ம் அப்படின்னு எழுத போறேன். எழுதிட்டு இந்த மாதிரி செய்யும். இந்த மாதிரி அழைச்சிட கூடாது, இந்த மாதிரி போகும். ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா மெத்தட் காலிங். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் எழுதணும். என்ன எழுதணும்? ஃபங்க்ஷன். இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். இந்த மாதிரி இது ஒரு சின்டாக்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அதனுடைய நேம், இட் கேன் பி எனிதிங். ஓகேவா? நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதே நேம் தான் இங்க இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன் கிளிக் நான் கிளிக் பண்ண உடனே இந்த மெத்தட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு இங்க வரும். இங்க வந்துட்ட உடனே இங்க நம்ம சில கோடிங் வந்து பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு அலர்ட் ஒன்று போடுறேன். அலர்ட் 1 2 3 4 5 இந்த மாதிரி நான் போடுறேன். இப்ப நான் ஏதோ ஒரு ரேண்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதை இப்படிதான் எழுதும். இனிஷியலா இது பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்கும், பட் ஆனா இது உங்களுக்கு பழகி. இப்ப ரேண்டம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். அதை இந்த பட்டனை கிளிக் பண்ணா இதை கால் பண்ணும். இதை கால் பண்ணா இது என்ன சொல்ல போகுதுன்னா ஒரு அலர்ட் வந்து கொடுக்க போகுது. ஏன்டா கொடுக்கல? ஓகே, புரியுதா? நீங்க ஃபங்க்ஷன் எழுதினாலும் இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் அது புதுக்குள்ள. நார்மலா உங்களுக்கு தெரியல, HTML CSS மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்ப பாருங்க, திஸ் பேஜ் சேஸ் 1 2 3 4 5. ஓகே, நம்ம கொடுத்த அந்த அலர்ட் இங்க ஒர்க் ஆகும். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம். டேய் நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லல. இப்ப என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. டேய் நீ ஒருத்தன் போய் பூ வாங்கிட்டு வா, இன்னொருத்த வந்து பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். 2. ஓகேவா? ஃப்ளவர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இன்னொருத்தவன் இருக்கான் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வா. ஓகேவா? இவன் என்ன செய்வான் அப்படின்னா போய் பூ வாங்கிட்டு வந்துருவான், இவன் பழம் வாங்கிட்டு வந்துருவான். 2 ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனு என்ன சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடிங்க 1 2 3 4 5 எனக்கு இதுதான்ப்பா கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்க காட்டும். இப்ப கிளிக் பண்ண அப்படின்னா இது மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் எதுவுமே வராது. இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் ஆன் கிளிக். ஓகேவா? பட்டன்ல கிளிக் பண்றேன், பட்டன் மேல கிளிக் பண்றேன், ஆன் கிளிக். இது எத்தனை பேருக்கு புரியுது?
அப்ப சொன்னது சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே சரி ஓகே புரிஞ்சுதானே? ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு அண்ணா ஆ அந்த ரவுண்ட் பிராக்கெட் வருதுல்ல, ஆமா அந்த பேரந்தசிஸ், அது எதுக்குண்ணே? இது எடுத்துட்டேன் அதான் எடுத்துட்டேன். ஓகே. என்னடா இது இருக்காங்களே. சோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பேரந்தசிஸ் வந்து ஆன் கிளிக்ல இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்றதுதான் இதனுடைய வேலை. தெரியுதா? ஃபங்க்ஷன் ரேண்டம், ஃபங்க்ஷன் ரேண்டம், ஃபங்க்ஷன் ரேண்டம் எங்க இருக்கு? ஓகே இங்க இருக்கு. சரியா? நீ இந்த பேரந்தசிஸ் கொடுக்காம விட்டுட்ட அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இது கால் பண்ணாது, அந்த ஃபங்க்ஷன் ரேண்டம் அப்படின்றத கால் பண்ணாது. ஓகேவா? நீங்க எழுதுனா அத பேரந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கு தெரியும். சரிண்ணா, அங்க நம்ம இங்கே இப்படியே வந்து போய் ஒரு இந்த லைன்ல எரர். ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அப்படி இப்படின்னு இருக்கும். ஓகேவா? அகைன் சொல்றதுதான், இங்க ஹெட் அப்படின்னு இருக்கு, ஹெட்டுக்கு பதிலா அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி இருக்கு, இது அப்படியே கொடுக்குமா? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கும். இது அந்த மாதிரி எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா இது ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்றது, இது ப்ரௌசர். இது ஓகேவா? ப்ரௌசருக்கு தெரியும். இதுவே நீ போய் வேற வேற ப்ரௌசர் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. ஓகேவா? சோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்த மட்டும் நீங்க ஒரு மெத்தட கால் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் எழுதணும். இது சின்டாக்ஸா கூட சொல்லிக்கலாம். இப்ப நார்மலா சி சி பிளஸ் பிளஸ்னா எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு 4 லைன் எனக்கு தெரியுதா அப்படின்னு என்னடான்னு பார்த்தோம்னா ஸ்டூடியோ ஐஓ டாட் ஹெச், கானி ஐஓ டாட் ஹெச் இன்க்ளூடு இதை போடுவாங்க. ஓகேவா? அது பேசிக். ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுற அப்படின்னாலே பேசிக்கா நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம் அது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் எதனாலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்க இருக்கணும், பேரந்தசிஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்கணும், ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? எழுதுனா மட்டும்தான் நீங்க சொல்ற விஷயம் ரன் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈவென்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இன்னைக்கு ஆன் கிளிக்ல அலர்ட் வர வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த அலர்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க கிளிக் பண்ணிட்டு சரி ஓகே அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க முடியாது. இந்த பேஜ்ல இதுக்கு நீங்க ஓகே கொடுத்தா மட்டும்தான் நீங்க இந்த பேஜுக்குள்ளாரே நீங்க போக முடியும். இந்த இதுல நீங்க எதுவுமே பண்ணவே முடியாது. இங்க இருக்க திரும்ப நீ அலர்ட் ஃபர்ஸ்ட் நேம் கிளிக் பண்ண முடியாது, லாஸ்ட் நேம். இதை நீ ஓகே கொடுத்தா மட்டும்தான் நீங்க இங்க உள்ள போகணும். இது வந்து டெவலப் இனிஷியல் டைம்ல வந்து நல்லா இருக்கு நான் கிளிக் பண்றேன் இங்க வருது அப்படின்றது மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா போக போக டெவலப்மெண்ட்ல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கன்சோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, இதுதான் இதுக்கு மேல நீங்க மோஸ்டா யூஸ் பண்ணணும். இது எதுக்குன்னா, இது என்னன்னா பண்ண போகுது அப்படின்னா, அலர்ட்டுக்கு பதிலா console.log அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இது என்னன்னா பண்ணும் அப்படின்னா, இங்க என்ன நடந்துச்சோ அதே விஷயம் தான் இங்க வரும். ஆனா லாக் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். கன்சோல் இதுதான் லாக் இங்க வந்துடும். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எத்தனை டைம் கிளிக் பண்றீங்க அப்படின்றது தெரியும். அலர்ட்டுக்கும் இதுக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ்? அலர்ட்ல ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ண முடியுமா, இதுல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்? திரும்ப கிளிக் பண்ணலாம், திரும்ப இது எது வேணாலும் பண்ணலாம்.
இதுவே அலர்ட்டா இருந்தா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? இப்ப இதையும் எடுத்து விடுறேன். இது வந்து நீங்க இத ஓகே கொடுத்தாதான் நமக்கு கன்சோலே வரும். பாருங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை நீங்க ஓகே கொடுத்தாதான் நமக்கு கன்சோலே வரும். ஓகேவா? கன்சோல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். புரியுதா? சோ இப்போ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படின்னா, மேபி உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த அலர்ட் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நாளைக்கு அடுத்த வாரம் வந்து நீங்க ஃபார்ம் வேலிடேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனா என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டு இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே கன்சோல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு மேல ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்த மட்டும் இந்த டேப் எப்பயுமே ஓபன் இருக்கும். ஓகே, நான் கரெக்டா தான் கிளிக் பண்ணிருக்கேனா, நான் எழுதின ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கால் ஆகுதா அப்படின்றத ஆன் கிளிக் xyxன்னு போட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாக் போட்டுக்கணும். ஆன் கிளிக் பண்ணும்போது இது கால் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். கால் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்தடுத்த ஃபங்க்ஷனை எழுத ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தடுத்த ஃபங்க்ஷனை எழுத ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? ஆனா அந்த கன்சோல் லாக்ன்றது வந்து செக்கிங்காகவா, நம்மளோட செக்கிங்காக மட்டும்? இப்ப ஒரு 100 லைன் கோடிங் எழுதுறோம், ஒரு மெத்தட் எழுதுறோம், எல்லாமே எழுதிட்டு இந்த XYZலயே நீங்க என்ன செய்றீங்க, எதுவுமே கன்சோல்லாம் போடல, நீங்க மாட்டு கடகடன்னு எழுதிட்டீங்க. XYZ இருக்குதுல, XYXன்னு இருக்கு, இங்க XYZன்னு இருக்கு. சோ இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் நேம் இங்க இல்ல. இது தெரியாம நீங்க மாட்டோம் லெட் வேர்னு போட்டு ஒரு 1000 லைன் கோடிங் எழுதி வச்சிட்டீங்க, இவ்வளவு பெருசா எழுதி வச்சிட்டீங்க. ஓகேவா? இது ஒர்க் ஆகுதா ஆகலைன்னு தெரியாம நீங்க எழுதுறது வேஸ்ட். சோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடிங்ல நீங்க டபுள் ட்ரிபிள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வெதர் நான் எழுதின ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். மேபி இங்க எழுதின ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம இதுல வந்து இல்ல நானே என் கைப்பட எழுதணும், என் கையெழுத்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எழுதணும். ஓகேவா? இங்க ஒரு நேம் கொடுப்பாங்க, இங்க ஒரு நேம் கொடுப்பாங்க. ஏன் இப்ப கூட எங்க டெவலப்மெண்ட் டீம்ல இந்த பிரச்சனை நடக்கும். ஓகேங்களா? சோ அது பெட்டர் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, எழுதுறது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே இன் அப்படின்னு ஒண்ணு போட்டுப்பேன். உள்ள வருதா அப்படின்னு செக் பண்ணி முடிஞ்சு போச்சு. xyx is not defined, xyx is not defined அப்படின்னா இங்க நான் எழுதியிருக்கேன், இங்க அதை நான் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்றதான் இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன், ஐயோ தப்பா கோடிங் எழுதிட்டு போடையே அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி போடுறோம். இது நான் இன்னைக்கு xyx வச்சிருக்கிறதால ஆனா இது ஈஸி தானே அப்படின்ற மாதிரி. ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா இதனுடைய பேரே பெருசா இருக்கும். இப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதை பத்தி ரொம்ப இங்க உட்காந்துட்டு எழுதும் போது இது கரெக்டா வருமானு கேட்டா வராது. அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி இப்ப வரைக்குமே நான் அதை ட்ரை பண்ணுவேன். கரெக்ட். ஓகேவா? இங்க என்ன எழுதுறோம்னா அதை டக்குன்னு காப்பி பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நேம் போட்டு காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுவேன். இருந்தாலுமே டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிப்பேன், கரெக்டா ட்ரிகர் ஆகுதா. இது வந்ததுக்கு அப்புறம் இதை கமெண்ட் பண்ணிட்டு, கமெண்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் தெரியுங்களா, கண்ட்ரோல் பேக்ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா திரும்ப போயிடும். புரியுதா புரியலையா? புரியுதுண்ணா. ஓகே, ஒரு ஃபார்ம் இருக்க போகுது, அந்த ஃபார்மை நான் வேலிடேட் பண்ண போறேன், அந்த இதுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய போறேன். ஓகே, யாரோ கேட்டிருந்தாங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கா, இதே மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா இதை நான் கிளிக் பண்றேன். இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க இருக்கிற பாஸ்வேர்டை காட்டணும். புரியுதுங்களா? எப்படி பண்றதுன்னா கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நீங்க பார்த்திருக்கலாம். இப்படி இருக்கு. ஓகேவா? இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க பாஸ்வேர்டு காட்டும், திரும்ப கிளிக் பண்ண உடனே போயிடும்.
அப்படின்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க, இங்க என்ன ஈவெண்ட் எழுதிருப்பாங்க? எனி ஐடியா? கிளிக் பண்ணும்போது டைப் மாறும் ப்ரோ. பாஸ்வேர்ட் வந்து ஆன்சரே தேவையில்ல. எனக்கு என்னன்னா இத கிளிக் பண்ணும்போது சொன்னல அதுதான் கரெக்ட். ஆன் கிளிக்ல நான் கிளிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அவுட்புட்டே வேணாம்டா. ஃபர்ஸ்ட் டே தானே அவுட்புட் சொல்லி என்ன வி டு ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்ல போறோம். ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னன்னா இத கிளிக் பண்ணா ஒரு விஷயம் நடக்குது, இத கிளிக் பண்ணா அந்த விஷயம் போயிடுது. கான்செப்ட் புரியுதா? இவங்கன்னு இல்லை, எல்லா வெப்சைட்லயுமே அதேதான். எல்லா வெப்சைட்லயுமே அதேதான். எப்படின்னா இத கிளிக் பண்றாங்க, ஆன் கிளிக்ல நடக்குது, திரும்ப கிளிக் பண்றாங்க, மறையுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். இப்ப கெட் டேஷ்போர்ட் டிக்கெட் கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு எழுதியாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக், இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக், இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்? ஆனா அந்த பேரை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது சரி, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது சரி, இந்த ஃபங்க்ஷன் தான் நடக்கும். அப்ப என்னென்ன செய்யணும்? ஒரே ஸ்கிரிப்ட்ல 4-5 ஃபங்க்ஷன் எழுதலாமா? நீ 100 கூட எழுதலாம், தப்பு கிடையாது. validate login form அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் validate login form. அப்ப இந்த இது என்ன அப்படின்னா change password type, change password type. இப்ப காப்பி பண்ணிக்கிட்டு நான் எப்பயுமே ஃபங்க்ஷன் எழுதுனேன் அப்படின்னா ஜஸ்ட் சுயசரிதை பேசிக்கிறது. ஓகே, கேமல் கேஸ்ல தான் எழுதும். கேமல் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால்ல இருக்கும், செகண்ட் லெட்டர்ல இருந்து வேர்ட் வந்து கேப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? இதே 2-3 மெத்தட் இருக்கு. கேமல் கேஸ், இந்த வந்து பாருங்க, வாட்டவர் இனிஷியலா சின்னது ஸ்டார்ட் பண்ணி பெருசு அப்படின்னு போகும். இன்னொன்னு வந்து ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் கேஸ்னா ஒரு இது கொடுக்கும்போது இது கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ், பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இதுல உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. கேமல் கேஸ்க்கு எஃப் ஸ்மால்ல இருக்கா, எல் கேப்ஸ்ல இருக்கு. சோ ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஸ்னேக் கேஸ் ஃபர்ஸ்ட் நேமுக்கு அண்டர்ஸ்கோர், ஓகேவா? இந்த மாதிரி. ஆனா ஒரே ஒரு வேர்ட் தான் வருதுன்னா அது அப்படியே தான் விட முடியும். புரியுதா? நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. ஆனா கோட் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். மாத்தி கூட தப்பா ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இனிஷியலா வேற ஒருத்தன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்காதீங்க. நீங்க என்ன கேஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? இதெல்லாம் கோட வந்து எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். இதுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் we have the options, ஓகேவா, டு கிரியேட்டிங் த ஃபங்க்ஷன் வந்து கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ்லாம் இருக்கு. இது கோட பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சும்மா கேப்ஸ் லெட்டர்ல ஸ்மால் லெட்டர்ல அந்த மாதிரி எழுதாதீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் அது நல்லா இருக்கும் இந்த மாதிரி எழுதுனீங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். வேலிடேட் லாகின் ஃபார்ம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் டைப். இப்ப இதை கிளிக் பண்ணா என்ன செய்ய போறேன் அப்படின்னா 2 மெத்தட் எழுதியிருக்கேன். ஒன்னு ஃபார்மை வேலிடேட் பண்றதுக்கு, இன்னொன்னு பாஸ்வேர்ட் டைப்பை சேஞ்ச் பண்றதுக்கு. சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஆகாது. வேலிடேட் லாகின் ஃபார்ம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் டைப் கரெக்டா ஒர்க் ஆகுது. வேலிடேட் லாகின் ஃபார்ம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் டைப். இது கன்சோல் இருக்கிறதால நமக்கு ஈஸியா இருக்கு. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இதுவே அலர்ட்டா இருந்தா எப்படி இருக்கும் இங்க. ஆனா எனக்கு இது தேவையே இல்லைன்னா அப்படின்னா இங்க கிளியர் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கும், கிளியர் கன்சோல், கண்ட்ரோல் எல். ஓகே, அதான் சொல்றோம், கண்ட்ரோல் பிளஸ் எல் கொடுத்துட்டீங்கன்னா போயிடும் அப்படின்னு. சோ இது ஈஸியா இருக்கு. நீங்க இதையே அலர்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அலர்ட்ல ஸ்ட்ரிங் மாதிரி இப்படி போட்டு இது பண்ணும். கொடுக்க முடியாது.
இதை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இங்க போகணும். திரும்ப இங்க வேலிடேட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அலர்ட் நமக்கு தேவையே கிடையாது. இது தூக்கிட்டு கன்சோலே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நாளைக்கு இது என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே, இதை கிளிக் பண்ணா 2 மெத்தட் இப்ப எழுதி இருக்கும். இதை கிளிக் பண்ணா வருது, இதை கிளிக் பண்ணா வருது. ஓகேங்களா?